என்ன பண்ணுங்கன்னா, அடிக்கடி உங்க மைண்ட் என்ன காரியத்தினால டிஸ்டர்ப் ஆகுது, எதை பத்தி யோசிக்கும் போது நீங்க டிஸ்டர்ப் ஆகுறீங்க, அந்த எண்ணத்தை முதல்ல கர்த்தர்ட்ட கொடுத்து அதுல ஜெயம் எடுக்க பாருங்க. சம்டைம்ஸ் இட் மே பி அபவுட் a fear of sickness. அது ஒரு வியாதியை பற்றி ஒரு பயமா இருக்கலாம், பொருளாதாரத்தை பற்றிய பயமா இருக்கலாம், அல்லது எதிர்காலத்தை பற்றிய பயமா இருக்கலாம். எனக்கு அடிக்கடி இந்த சிந்தனை தான் பிரதர் வருது, என்ன பண்ண போறேன், பொருளாதாரம் என்ன பண்ண போறேன், வேலை என்ன பண்ண போறேன், இந்த பயத்துல தான் இருக்கிறீங்கன்னா இந்த பயத்தையே ஜெபமாக மாற்றுங்கள். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். நாங்க ஒண்ணு செய்யறோம், we do this thing, we practice this thing. பவுல் சொல்றார், நாங்க ஒண்ணு பிராக்டிஸ் பண்றோம், என்ன தெரியுமா, எண்ணங்களை சிறைப்படுத்துகிறோம். எண்ணங்களை சிறைப்படுத்துகிறோம். we catch our thoughts. எண்ணத்தை சிறைபிடிக்கிறேன். இது ஒரு பெரிய விஷயம். எண்ணங்களை சிறைபிடிக்கிறவங்களாம் பார்த்துருக்கீங்களா? நம்மளுக்கு ரேரா பார்ப்போம், எங்காவது போலீஸ் வந்து கூட்டிட்டு போவாங்க. சிறை பிடிக்கிறவங்கள வாங்கன்னா கூட்டிட்டு போவாங்க. சிறை பிடிக்கிறவங்க தோல்ல கைப்படலாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க. கையில சங்கிலியை மாட்டி, முடிஞ்சா கால்லையும் மாட்டி தான் என்ன பண்ணிட்டு போவாங்க. அப்படின்னா நீ சொல்ற இடத்துக்கு நாங்க வர முடியாது, நாங்க கூப்பிடுற இடத்துக்கு நீ வரணும்னு மாட்டி இழுத்துட்டு வர மாதிரி இங்க பவுல் சொல்றாரு, எண்ணத்துக்கே நான் சங்கிலி போட்டு இழுத்துட்டு வருவேன். நான் எண்ணங்களை என்ன பண்ணுகிறேன், சிறைப்படுத்துகிறேன். அப்போ என் மைண்டு தேவையில்லாதது யோசிக்கும், என் வேலை என்னன்னா அதை சிறைப்படுத்தணும். இல்ல கர்த்தர் பார்த்துக்குவார், வா, ரொம்ப யோசிக்காத, ஆண்டவர் பார்த்துக்குவார், வா, ரொம்ப கவலைப்படாது. நீ கவலைப்பட்டு என்னத்தை சாதிச்சிட்ட, வா, கர்த்தர்கிட்ட கொடுத்துருவான், கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவார், தேவன் அற்புதங்களை செய்வார், புத்தி கெட்டாத தேவ சமாதானம் வரும், நம்மளால செய்ய முடியாததை நம்மளுக்கு செய்யறதுக்கு தான் கர்த்தர் இருக்கிறார். எண்ணங்களை சிறைப்படுத்தி உட்கார வைங்க, எண்ணங்களை சிறைப்படுத்துங்க. தட் இஸ் மை ஜாப். அது என் வேலை, அது என் வேலை. எண்ணங்கள் சொல்றதெல்லாமே நம்ம செய்ய முடியாது. எண்ணங்கள் பலதை சொல்லும், எண்ணங்கள் பல பல எல்லைகளுக்கு உங்களை கொண்டு போயிடும். பாருங்க, எண்ணத்துக்கு லிமிட்டே கிடையாது, எண்ணத்துக்கு லிமிட்டே கிடையாது. பாருங்க, பிசிக்கல் லிமிட்டேஷன் சிலது இருக்குல்ல, மைண்டுக்கு லிமிட்டேஷனே கிடையாது. இங்க உட்காந்துட்டே நீங்க மைண்ட்ல டெல்லி போயிடலாம். அப்படின்னா மைண்டுக்கு ட்ரெயின் தேவை கிடையாது, ஃப்ளைட் தேவை கிடையாது, எதுவுமே காசே தேவை கிடையாது, எங்கன்னா போயிடும். அதனால மைண்ட் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்னா, சுத்தி சுத்தி நடந்தது நடக்காதது இருக்கிறது இல்லாதது எல்லாத்தையும் காட்டும். நம்ம வேலை என்னன்னா, bring it unto subjection. அதை சிறைப்படுத்துங்கள், சிறைப்படுத்துங்கள். அப்போ இனி நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ப்ரேயர் லைஃப்ல, ப்ரேயர் டைம்ல உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற தாட் எது? ஸ்டார்ட் வித் ஸ்மால் திங்ஸ். நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், ரொம்ப பெருசா ட்ரை பண்ணாதீங்க. பாருங்க, எடுத்தோன்னா பெருசா ட்ரை பண்றதுனால தான் செய்ய முடியலன்னு சோர்ந்து போய் உட்காந்துரும். ஸ்டார்ட் வித் லிட்டில் திங்ஸ், லிட்டில் திங்ஸ். ஜிம்முக்கு போகும்போது நம்ம பக்கத்துல இருக்கவே 10 கிலோ 20 கிலோலாம் தூக்குவான். அவங்கள பார்த்துட்டு நம்மளாலையும் தூக்க முடியும். ஃபர்ஸ்ட் நாள் கண்டிப்பா நீங்க தூக்கிடலாம். வெறியில் என்ன பண்ணிடுவாங்கன்னா 10 கிலோ கூட தூக்கிடலாம். அடுத்த நாள் கையே என்ன பண்ண முடியாது, தூக்கவே முடியாது. ஆனா ட்ரெயினர் என்ன பண்ணுவாருன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கையில 1 கிலோ கொடுப்பாரு. இதெல்லாம் ஒரு வெயிட்டா அப்படின்னு இப்படி வேக வேகமா என்ன பண்ணிடலாம். ஆனா அவருக்கு தெரியும், இதுல இருந்து ஆரம்பிச்சுன்னா தான் உன் மசில் என்ன ஆகும், பில்ட் ஆகும். நீ எடுத்தோன்னு 10 கேஜி பண்ணலாம், நீ ஒரு வெறியில வேகத்துல பண்ணிடுவ. அடுத்த நாள் உன் கையே தூக்க முடியாது. உனக்கு இப்போ 1 கேஜில ஸ்டார்ட் பண்ணு, 2 கேஜி, அது லைட்டா இருந்தாலும் பரவாயில்ல, 2 வாரம் இதுல பண்ணு, அடுத்தது 3 கேஜி போகலாம். இப்போ பிரேயர்ல நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, யாராவது ஒருத்தர் சொல்லுவாரு, நான் 7 மணி நேரமாக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தேன்னு உடனே நம்மளும் 7 மணி நேரம் இருக்கலாம், 7 நிமிஷம் கூட தாண்ட முடியாது நம்மளால. அவங்க பிராக்டிஸ் பண்ணி 7 hours வந்திருக்கிறாங்க. நம்ம எடுத்தோன்னு 7 மணி நேரம் ஜெபம் பண்ண வேண்டாம். அப்ப நான் என்ன சொல்றேன், உங்கள் எண்ணங்களை சிறைப்படுத்துறத சின்ன விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணுங்கன்னா, அடிக்கடி உங்க மைண்டு என்ன காரியத்தினால டிஸ்டர்ப் ஆகுது, எதை பத்தி யோசிக்கும் போது நீங்க டிஸ்டர்ப் ஆகுறீங்க, அந்த எண்ணத்தை முதல்ல கர்த்தர்ட்ட கொடுத்து அதுல ஜெயம் எடுக்க பாருங்க. சம்டைம்ஸ் இட் மே பி அபவுட் a fear of sickness. அது ஒரு வியாதியை பற்றி ஒரு பயமா இருக்கலாம், பொருளாதாரத்தை பற்றிய பயமா இருக்கலாம், அல்லது எதிர்காலத்தை பற்றிய பயமா இருக்கலாம். எனக்கு அடிக்கடி இந்த சிந்தனை தான் பிரதர் வருது, என்ன பண்ண போறேன், பொருளாதாரம் என்ன பண்ண போறேன், வேலை என்ன பண்ண போறேன், இந்த பயத்துல தான் இருக்கிறீங்கன்னா இந்த பயத்தையே ஜெபமாக மாற்றுங்கள். bring that thought in the presence of God. சிறைப்படுத்தி ஜெபத்துக்கு கொண்டு வாங்க. சிறைப்படுத்தி ஜெபத்துக்கு கொண்டு வந்து நீங்க எப்படி எப்படி ஜெபம் பண்ணீங்களோ எனக்கு தெரியல. நீங்க டைம் எடுத்து காலையில, மத்தியானம், சாயந்தரம், இல்ல ஞாபகம் வரும்போதெல்லாம் ஜெபம் பண்றேன். இன்னும் நான் சொல்றேன், அலாரம் வச்சு ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. ஆமா.